என்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். அண்ட் என்னோடய கோல் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் vlog, ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மால்தீவ்ஸ் போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் அம்மா வீட்டில் இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ அதோட அன்பேக்கிங் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப நாளாக வந்து இந்த பாத்ரூமில் ஐக்கியாவோட ஹோல்டர் ஒன்று மாட்டணும் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் மாட்டிட்டு அது உள்ளே வைக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பெங்களூரில் நான் என்ன மிஸ் பண்ணுவேனோ இல்லையோ, ஐக்கியாவை தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். நான் போனதே ஒரு வாட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு வந்திருந்தேன். பட் இதுக்கப்புறம் அங்கே போய் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அகைன் மால்தீவ்ஸ் போயிட்டு வந்ததுனால அன்பேக்கிங் வேலை மறுபடியும் வந்து எனக்கு இருக்குது. ஆல்ரெடி வீடே இன்னும் நாங்கள் ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கல. பட் இவங்க வேறு போயிட்டு வந்ததுனால அதோட அன்பேக்கிங்கும் சேர்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு டபுள் த ஒர்க்காக தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் முன்னாடிலாம் அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஓகே, இவங்க ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நடுவில் ஒரு 1 வீக் நாங்கள் மீட் பண்ண மாட்டோம், ஒரு 15 days நாங்கள் மீட் பண்ண மாட்டோம். அப்படின்னா அந்த டைமில் வந்து நாங்கள் 2 பேரும் மிஸ் பண்ணிப்போம். அந்த பாண்ட் கொஞ்சம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆகும் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைமில் அவங்க ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு கடுப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி அவங்க ட்ராவல் பண்ணும்போதும் என்னோடய ரொட்டீன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா என் வீட்டில் இருக்கும் போது நான் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா கம்ப்ளீட்டாக அது வேறு ரொட்டீனாக மாறிடும். அது முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அடாப்ட் பண்ணுறதுக்கு. பட் இப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியுது எனக்கு. ஸோ அதனால் அவங்க ட்ராவல் பண்ணுறதே இப்போ எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக தோணுது. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் நான் பண்ண அந்த கோல் சேவிங் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த கோல் சேவிங் ஸ்கீம். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேரேஜ் ஆன புதுசில் நான் வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. அப்போது அதோட லிங்க் இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸே அவைலபிளாக இல்லை. ஸோ கண்டிப்பாக லிங்க் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ட்ரெண்ட்ஸில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அஜியோலையும் தேடி பார்த்துட்டேன். அண்ட் ட்ரெண்ட்ஸ்லேயும் இந்த கலெக்ஷன் இப்போ கிடையாது. அண்ட் இன்னும் சிலிண்டர் வரல. ஏதாச்சும் அப்படின்னா வந்து பக்கத்தில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ சிலிண்டர் வரத்துக்குள்ளே நான் வந்து கிச்சனை நல்லா ஃபுல்லாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வச்சுருந்த கிளாஸ் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சிலிண்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மளிகை சாமான்லாம் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்னும் வந்து வீடு ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கலைன்னா ஒரு சில மெயினான விஷயங்கள் இன்னும் அப்படியே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பூஜா யூனிட், அதுக்கு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஷாப்பிங் போயே ஆகணும். பூஜா யூனிட் வந்து வாங்கி அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பெங்களூரில் வந்து பூஜா யூனிட் அந்த வீட்டிலே கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம தான் வாங்கி செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு பால் காய்ச்சும் போதே ஒரு சில பொருள் மட்டும் வாங்கி வச்சுருந்தோம். லைக் பருப்பு, புளி, உப்பு, அப்புறம் அரிசி, மிளகா அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ண வெசல்ஸில் கிளாஸ் பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருந்தேன். பட் மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் இண்டக்ஷன் இருக்கிறதுனால அப்பப்போ காஃபி மட்டும் போட்டு குடிக்கிறதுனால காஃபி அண்ட் டீ தூள் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். அண்ட்
நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டை விட இந்த கிச்சன் வந்து ரொம்ப சின்னது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படிரா வந்து அந்த கிச்சன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிச்சனில் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கவுண்டர் டாப்லேயே வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம ஏதாவது ஷாப்பிங்லாம் பண்ணணுன்னா அது மேலேயே வச்சு பண்ணலாம். பட் இங்கே அதுக்கு வசதி கிடையாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி மேனேஜ் பண்ணிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மெஸ் ஆகிடக்கூடாது. எனக்கு கிச்சன் மெஸ்ஸாக இருந்தாலே வந்து அது வந்து சமைக்கவும் தோணாது, சாப்பிடவும் தோணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அது என்னமோ அங்கே வந்து ஜாஸ்தியாக இருந்த மாதிரியும் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியும் இருக்குது. அண்ட் இந்த வாஷிங் வேலை டெய்லி போயிட்டே இருக்குது, வெசல் வாஷிங். ஏன்னா நானும் கிளாஸ் வேர்ஸை வந்து கழுவிட்டே இருக்கேன், அப்புறம் விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பாத்திரம் இருக்குது கிளாஸ் வேர்ஸு. அதுவும் கிளாஸ் வேர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தான் கழுவ முடியுது என்னால். இல்லைனா வந்து உடச்சிருவேணும் அப்படின்னு பயத்திலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டுருக்கேன். அண்ட் பெங்களூரில் வந்து நான் வரும்போது தான் எல்லாத்தையும் ஸ்டாக்அப் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு சிலர்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கோ அதை மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் இந்த வெந்தயம், அப்புறம் வந்து சீரகம் அதெல்லாம் இருந்துச்சு, அதை மட்டும் வந்து அடுக்கி வச்சுட்ருந்தேன். அண்ட் கிச்சனில் வந்து பாதி பொருள் இல்லை, முக்கால்வாசி பொருள் இல்லை அப்படின்றதுனாலேயே வந்து எனக்கு ஏதோ கிச்சனாகவே ஃபீல் ஆகலை. ஏதோ பேச்சுலர் வீடு மாதிரியே தான் இருந்துச்சு எனக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பூஜா யூனிட் வாங்க இன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருக்க ஃபோட்டோ சைஸ்க்கு பூஜா யூனிட்டே இல்லை. நாங்களும் ஒரு 2-3 கடை பார்த்துட்டோம். எல்லாருமே ஒரே மாதிரி ஹைட் அண்ட் வித்தில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் இவங்களுக்கு ட்ராவல் ஒர்க் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் வந்து செக்கப்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்தமாக போய் ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம், வாங்கவே இல்லை. அண்ட் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஒரு சில ஷாப்பிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே சண்டே அப்படின்னா காஃபி குடிப்பேன் அப்படின்றது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தெரியும். பட் இப்போ வந்து இந்த காஃபி எல்லாம் வந்து ஏர்லி மார்னிங்கில் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மல் வாட்டர் குடிச்சிட்டதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடுவேன். பட் எனக்கு வந்து ஜாஸ்தி ப்ளோட்டிங் இருக்கும் இந்த டைமில். ஸோ எப்போல்லாம் ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து வார்ம் வாட்டர் குடிப்பேன். அண்ட் ஃபுட் ரொட்டீன் வேணும் அப்படின்னா தனி வ்ளாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பெண்டிங் வ்ளாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட் ரொட்டீன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷாப்பிங் போகிறேன். அண்ட் இந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலான பர்த்டே அப்படிங்கிறதுனால நானே எனக்கு ஒரு சில பொருள்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சேன். யார் டிசப்பாயிண்ட் பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஷாப்பிங்க்கு விஆர் தான் போயிருந்தோம். விஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் H&M தான் போயிருந்தேன். H&Mல நான் வந்து பெருசாக எதுவும் வாங்கலை, ஒரு சிலது வாங்கியிருந்தேன், அதை ஃபைனலாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட் சைட் போயிருந்தேன். வெஸ்ட் சைடில் கொஞ்சம் வெஸ்டர்ன் கலெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு பிடிக்கல, பட் நேரில் பார்க்கும்போது பிடிச்சிருந்தது, ட்ரை பண்ணால் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் 2000 ருபீஸ்க்கு எனக்கு இது வர்த்தாக தோணலை, அதனால் இதையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பெருசாக எனக்கு வெஸ்ட் சைடில் வந்து எதுவுமே பிடிக்கல. பட் கலெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு, பட் எனக்கு எதுவுமே பிடிக்கல.
அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டு பசிச்சுது அகெயின். ஸோ லைட்டாக எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மில்க் ஷேக் கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கு. சரி நானும் இப்போ வேணாம், அப்புறம் சாப்பிட்லாம் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌனி மில்க் ஷேக் தான் குடித்தேன். ஸோ இதை பார்த்துட்டு யாரும் வந்து குடிக்காதீங்க. நானே வந்து ரொம்ப நாள் கிரேவிங் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து குடித்தேன். அதையும் நான் கொஞ்சம் தான் குடித்தேன். மீதி வந்து என் தங்கச்சியும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப நாளாக ஒரு கன்சீலர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தான் இன்றைக்கி மெயினாக வந்தது. ஸோ நான் டிராவில் வந்து கன்சீலர் ட்ரை பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிளானோடு வந்திருந்தேன். டிரா ஆர் நைக்கா அப்படின்னு நினச்சேன். பட் டிராலேயே வந்து வாங்கிட்டேன். ஹே காய்ஸ், ஸோ இப்போ தான் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தேன். நான் என்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். அண்ட் என்னோடய கோல் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து H&M விசிட் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து வீடியோவில் பெருசாக காமிக்கல. ஏன்னா நான் வந்து ஏதாவது எடுத்தால் காமிக்கலாம்னு நினச்சேன். அண்ட் அங்கே வந்து வீடியோவும் எடுக்க முடியல என்னால். ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கல. பட் இந்த இயரிங் வந்து லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி H&M சும்மா பார்க்க போயிருந்தேன். நான் H&Mல இது வரைக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்ததில்லை. சும்மா பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து இந்த இயரிங் பார்த்துருந்தேன். இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அங்கே தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால் லாஸ்ட் டைமே பார்த்து வச்சுருந்தேன். சரி நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து அது வந்து வாங்கினேன். அண்ட் வந்து நான் கொஞ்சம் வந்து பேக் கேஸ் வந்து கொஞ்சம் நல்லா போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ பேக் கேஸ் வந்து ஒன்று வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நம்மளோட ஃபோனோட கலர் தெரியும். அட் த சேம் டைம் லைட்டாக ஏதாவது பிரிண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் நினச்ச மாதிரி அங்கே இருந்துச்சா அச்சோ. ஸோ அதனால் வந்து இது வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $599, கொஞ்சம் அதிகம் தான். இதோட ப்ரைஸ் வந்து $299. ஒரு இயரிங் $299க்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் இந்த வாட்டி கொஞ்சம் பர்த்டே ஷாப்பிங் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு நான் பே பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் பே பண்ணாங்க. அண்ட் அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல் போயிருந்தேன். லைஃப் ஸ்டைலில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு பிளாக் கலர் பாடிகான் ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் இப்போதைக்கு நான் பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணல. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இது வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. இது வந்து ரொம்ப லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வெஸ்ட் சைட் போனேன். வெஸ்ட் சைடில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு சிலர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா லைஃப் ஸ்டைல் போனேன். லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி தான். பட் லக்கிலி இந்த பாடிகான் ட்ரெஸ் வந்து எனக்கு 1300க்கு கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது வந்து வாங்கினேன். அண்ட் நிறைய இந்த ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ்லாம் வந்து போகிறீங்க, கொஞ்சம் ஐடிலாம் போகிறீங்க. அண்ட் இப்போ இந்த ட்ரெண்டிங்காக இருக்கல ஷர்ட், பேண்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணால் லைஃப் ஸ்டைல் போய் பாருங்கள். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஒரு ஷர்ட்டே வந்து 1500 அந்த ரேஞ்சுக்கெலாம் இருந்துச்சு. அண்ட் பேண்ட்ஸ் சொல்லவே வேணாம், இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து டிரா போயிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து எனக்கு என்னென்னா, நீங்கள் என்கிட்டயே கேட்பீங்க நிறைய பேர், எப்படி ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து கண்டுபிடிக்கிறது, கன்சீலர் ஷேட் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கவே முடியாது. ஸோ நீங்கள் கடையில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நானும் வந்து கன்சீலர் ரொம்ப நாளாக ஒரு நல்ல கன்சீலர், ஏன்னா எனக்கும் கன்சீலருக்கும் செட்டே ஆகாது. நான் ஆன்லைனில் ஒரு 2-3 வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு செட்டே ஆகலை. அதனால டிராவில் போய் ட்ரை பண்ணலாம், டிரா நைக்கா போய் ட்ரை பண்ணலாம் தான் போயிருந்தேன். பட் வந்து நைக்கா சரி வேணாம், டிராவே போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ போனேன். அங்கே வந்து ஆக்சுவலாக என்னோடய பட்ஜெட் வந்து 1000 ரூபாய். நான் வந்து நிக்ஸ் கேட்டிருந்தேன், NYX பிராண்ட். அங்கே அந்த பிராண்ட்லாம் இல்லை, எல்லாமே அவங்க மேக், பாபி ப்ரௌன், அப்புறம் வந்து இந்த டூ ஃபேஸ்ட், சார்லட் டில்பரி அதுதான் வச்சுருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, உள்ளே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன்னா, சரி டூ ஃபேஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களே. அதனால் வந்து டூ ஃபேஸ் தான் ட்ரை பண்ணேன். இதில் 2 வேரியன்ட் காமிச்சாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. வாங்கும்போது வாங்கலாமா வேணாமான்னு இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபேஸ்ட்லேயே வந்து 2 இருந்துச்சு. ஒன்று வந்து மேட் ஃபினிஷ், இன்னொன்று வந்து ஹைட்ரேட்டிங் கன்சீலர். இது வந்து இலுமினேட்டிங் ஸ்மூதிங் கன்சீலர், அதான் ஹைட்ரேட்டிங் கன்சீலர். ஸோ இது என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்காத்தி அப்படிங்கிற ஒரு ஷேடு.
இதோட ப்ரைஸ் வந்து 2500 ருபீஸ், 2400 ருபீஸ். சரி ஓகே, என் பர்த்டேக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கன்சீலர் எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் கவரேஜ் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போதைக்கு நான் இதை ஓப்பன் பண்ணலை. மேபி ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து வாங்கியிருந்தேன். இதை விட இன்னொன்று இருந்துச்சு மேட் ஃபினிஷ். பட் அது எனக்கு எப்போவுமே எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து மேட் ஃபினிஷாக எதாவது போட்டாலே பிடிக்காது. ஒரு மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் போடுறேன்னா கூட நான் அவ்வளோ வந்து ஹைட்ரேட்டிங்காக ஸ்கின் ப்ரெப் பண்ணுவேன். அதனால வந்து நான் அது எடுக்கல. அது ஆக்சுவலாக இன்னும் காஸ்ட்லி. பட் எனக்கு இதுவே ஓகேவாக இருந்ததுனால இது வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஷாப் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அன்பாக்சிங்லாம் கேட்டிருந்தீங்க. பட் அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணலை. டிராவில் இது ஒரே ஒரு கன்சிலர் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் கம்மிங் டு மை கோல் சேவிங் ஸ்கீம். இது வந்து எப்போ போட்டோன்னா லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்கம் வர ஆரம்பிச்சது அப்போ தான். ஸோ வர ஆரம்பித்த உடனே அதை நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து மந்த்லி இவ்வளோ வரும்லாம் சொல்லவே முடியாது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த அமௌண்ட் வந்து 2000 ருபீஸ் தான் வந்துச்சு. சரி 2000 வருது, மந்த்லி ஒரு 5000 சேர்க்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 months வெயிட் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து ஒரு 10,000 கிட்ட சேர்ந்துச்சு ஒரு மாதம். அது வந்து மார்ச்ல ஏப்ரல்லையா தெரில, மார்ச்ல ஏப்ரல்லையோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு கோல் சேவிங் ஸ்கீம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். முன்னாடிலாம் இந்த கோல் சேவிங் ஸ்கீம் பற்றிலாம் எனக்கு தெரியாது. பட் அம்மா இப்போ போடுறாங்கன்றதுனால எனக்கு வந்து தெரியும். அம்மா வந்து ஜிஆர்டியில் போடுவாங்க. அண்ட் ஜிஆர்டினாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கார்டு அப்படிங்கிறதுனால அதை தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். சரின்னு ஜிஆர்டியில் வந்து ஒரு 5000 கட்டலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா என்னால் அவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார், சரி நான் ஒரு 1000 ருபீஸ் போடுறேன், நீ 6000 கட்டு அப்படின்னாரு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 6000 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இல்லை அப்போனா நான் வந்து மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 6000 ஃபஸ்ட்டு மந்த்து அவர் 1000 ருபீஸ் கொடுத்தாரு. அப்புறம் வந்து நானே வந்து 6000 கட்ட ஆரம்பிச்சிட்டேன், எப்படியாவது புரட்டி. அண்ட் நான் வந்து யூடியூப் இன்கம்னு சொல்லியிருப்பேன். யூடியூப்பில் எனக்கு இன்னும் இன்கம் வரலை. ஆக்சுவலாக வந்துருச்சு, நான் தான் அதை இன்னும் எடுக்காமல் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது $100 தான். அந்த $100 வந்திருக்கு, அதை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு நவம்பரில் தான் வந்து அந்த $100 சேர்ந்துச்சு. டிசம்பரில் எனக்கு வர வேண்டியது. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடலையே, அதனால நான் அதை அப்படியே எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்னும் யூடியூப்லேருந்து நான் எந்த இன்கமும் எடுக்கலை. ஸோ இந்த கொலாபரேஷன்ஸ், ஒரு சில பிராண்ட்ஸ் நமக்கு பே பண்ணுவாங்க இல்லையா, அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து 5000 கட்ட முடிஞ்சது என்னால். சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நானே 6000 கட்டிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து 1000 ருபீஸ் எதிர்பார்க்கல. நான் இல்லைனா கேட்பேன், அவர் தருவார். பட் நான் எதிர்பார்க்கல. அப்புறம் நானே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ என்கிட்ட அந்த ஜுவல்லரி என் கையில் இல்லை, நான் கொண்டு போய் சேஃபாக வந்து அதை வச்சுட்டேன். ஸோ அந்த ஜுவல்லரி நான் பிக்சர் வேணால் ஆட் பண்ணுறேங்க. நான் வந்து என்ன பிளான் பண்ணால், சும்மா ஏதாவது கம்மல் ஜிம்கி இல்லை வந்து நார்மல் நெக்லஸ் வாங்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சிம்பிளாக நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசை. என்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய நெக்லஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு சிம்பிளாக ரொம்ப மினிமலாக வாங்கணும் அப்படின்னு ஆசை, லைட் வெயிட் ஜுவல்லரியில். அப்படி தான் பிளான் பண்ணி போட்டேன். பட் வந்து டைம் ஆக ஆக அந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே வந்து நகை விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. ஐயோ என்னத்த வரப்போகுது இதுக்கு அப்படின்னு நினச்சேன். அண்ட் வந்து கரெக்டாக வந்து டிசம்பரில் வந்து 10 months தான் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக ஜிஆர்டியில் 11 months ஸ்கீம் இருக்குது. ஸோ நான் வந்து 11 months தான் போட்டிருந்தேன். பட் 10th monthலேயே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே இந்த வந்து இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு ஜான்வரியில் புதுசாக போடலாம், 10 months ஆனாலும் பரவாயில்ல, டிசம்பர்லேயே அதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போனேன். கரெக்டாக எனக்கு 60,000 சேர்ந்துருந்துச்சு. 6000 வந்து 10 months கட்டினதுனால. ஸோ 60,000 சேர்ந்துருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன் கரெக்டாக நான் எடுக்க போகிற அன்றைக்கி ஒரு சவரன் தான் வரும். ஒரு சவரன்னா 8 கிராம். பட் நான் ஃபஸ்ட்டு ஒரு சவரனில் என்ன இருக்கும்னு பார்த்தா கம்மல் போய் பார்த்தேன். ஜிஆர்டியில் ஃபஸ்ட்டு கலெக்ஷன். எனக்கு கலெக்ஷன் அங்கே பிடிக்கவே பிடிக்காது. பட் நம்ம சேவிங் ஸ்கீம் போடுறோன்னும் போது வேறு எந்த ஆப்ஷனும் எனக்கு வந்து வேறு ஏதாவது கடையில் போடுறதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது, அது என்னமோ நம்பிக்கை வரல. ஸோ அதனால் ஜிஆர்டியில் தான் வேறு வழி இல்லாமல் போட்டேன். பட் அதுக்கப்புறம் கலெக்ஷன் பார்த்தா சுத்தமாக ஒரு இயரிங் கூட நல்லா இல்லை. அப்புறம் சரி நான் நெக்லஸ் பார்க்க வந்தேன். நெக்லஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த அந்த நெக்லஸோட வெயிட் வந்து 11 grams வித் செயின். இந்த பேக்கில் ஹூக் போடுற செயின் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரோப் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த கோல்டு ஜுவல்லரியில் ரோப் போடுறதே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் பரவாயில்ல போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் மாதம் 6000 கட்டினேன். அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே வந்து அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தேன்.
ஒரு 20,000 கிட்ட வச்சுருந்தேன். வேற ஒரு பிளான் போடலாம், சரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து இன்னொரு புது ஸ்கீம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அதனால சரி செயின் அந்த அமௌண்ட் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையில் நீங்கள் செயினோடையே போடுங்கன்னு பார்த்தா செயினோட சேர்த்து பார்க்கும்போது 11 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ 8 கிராம்ஸுக்கு வந்து நான் சேதாரமே இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் அந்த 3 கிராமுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா 3 கிராம், அந்த 3 கிராமுக்கு கிராமோட ரேட்டும் கட்டணும். அது இல்லாமல் அது பேர் என்ன வேஸ்டேஜும் கட்டணும். வேஸ்டேஜ் வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 22% ஆக்சுவலாக. அதுக்கு நாங்கள் போன டைமில் வந்து நியூ இயர் ஆஃபர் அது இது பொங்கல் ஆஃபர்னு சொல்லி சும்மா கதை நமக்கே தெரியும் 16%க்கு மாற்றினாங்க. ஸோ மாற்றி அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 கிராமோட ரேட்டே ஆக்சுவலாக வந்து நான் வாங்கப்போ 21,000 25,000 கிட்டே எனக்கு அங்கேயே போயிடுச்சு. இருந்த மொத்த சேவிங்ஸும் காலி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல கோல்டுனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு மேலே வந்து 25,000 போட்டு நான் வாங்கியிருக்கேன். 60,000 ஆல்ரெடி சீட்டில் இருந்தது, 85,000 மொத்த ரேட்டு சீட்டோடு சேர்த்து 25,000 எக்ஸ்ட்ரா போட்டு நான் வந்து அதை வாங்கினேன். ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த 25,000 எக்ஸ்ட்ரா கூட போட்டு நானே ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு அம்மா கோல்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, என் ஹஸ்பண்ட் கோல்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல, ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் போட்டு ஆகணும். ஸோ இந்த ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளா ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் 6,000ங்கிறது இப்போ வந்து ஒர்க்கிங் உமனுக்கு வந்து அது பெரிய மேட்ரே கிடையாது. பட் நானாக எனக்குன்னு ஒரு நகை வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ கூட வந்து இந்த 25,000 போட்டுட்டோமே அப்படிலாம் கண்டிப்பாக தோணாது கோல்டு வாங்கும்போது. பட் ஸ்டில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், ஷேர் பண்ணலாமா வேணாமா. ஏன்னா நிறைய பேர் வந்து சீன் போடுறாங்க கோல்டு வாங்கிட்டேன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து நான் சொல்லாமே வச்சுருந்தேன். பட் ஸ்டில் வந்து நான் வந்து மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ யாராவது இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களால் கோல்டெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மந்த்லி எவ்வளோ முடியுமோ மினிமம் எனக்கு தெரிஞ்சு 5,000 நினைக்கிறேன், 5,000 சேவ் பண்ணி போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதோட ஃபீலிங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மலபாரில் போட்டிருக்கேன். ஏன்னா ஜிஆர்டியில் டிசைன் சுத்தமாக நல்லா இல்லை. அண்ட் வேஸ்டேஜும் அவங்க ஆக்சுவலாக ஜாஸ்தியாக தான் போடுறாங்க. 22% சொல்லி அப்புறம் 16 குறைக்கிறது இல்லை 18 குறைக்கிறது அந்த மாதிரிலாம் ஜாஸ்தியாக தான் போடுறாங்க. மலபாரில் கம்பேரிட்டிவ்லி ஃபிக்ஸட் வேஸ்டேஜ் தான், கம்மிலாம் பண்ணலை. பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் டிசைன் சூப்பராக இருந்துச்சாங்க. நிறைய நான் போய் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டி காயின் வாங்குறதுக்காக போயிருந்தோம் எதுக்கும். அப்போ சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், சூப்பராக இருந்தது அங்கே டிசைன். அதனால் அங்கே தான் வந்து இந்த வருஷம் வந்து நகைச்சீட்டு போட்டிருக்கேன். இந்த வருஷம் வாங்குறத நான் காமிப்பேனா என்னன்னா எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு டிசைன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மலபாரில் வந்து சீட் போடலாம். பட் மலபாரில் வந்து 14% வரைக்கும் தான் வந்து வேஸ்டேஜ் கிடையாது. பட் கிராமாக சேரும் உங்களுக்கு. பட் ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிராமாக சேராது, அமௌண்ட்டாக தான் சேரும். ஒரு 10 மந்த்ஸ் கட்டுறீங்கன்னா 10 மந்த்ஸில் 60,000 தான் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மந்த்லி 6,000 கட்டுறீங்கன்னா 10 மந்த்ஸ்க்கு 60,000. நீங்கள் எடுக்க போகிற அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் மலபாரில் வந்து கிராமாவே சேரும். நீங்கள் முதல் மாதம் வந்து ஒரு 5,000 கட்டுறீங்கன்னா அந்த 5,000க்கு அன்றைக்கி என்ன ரேட்டோ அப்போ அந்த 5,000க்கு என்ன கிராம் சேருமோ அதை போட்டுருவாங்க. ஸோ கிராமாக சேரும்போது நமக்கு கொஞ்சம் லாபம், ஏன்னா ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லையா, ஒரு மாதத்துக்கு இன்னொரு மாதத்துக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிராமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மலபார் போகலாம். பட் ஜிஆர்டிலேயே இந்த ஸ்கீம் இருக்குது. பட் 50% சேதாரம் அவங்க போடுவாங்க, 50% சேதாரம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் மலபாரை பொறுத்த வரைக்கும் 14% வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் கிளியராக சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல, புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிசைன் உங்களுக்கு முக்கியம் அண்ட் கிராமாவும் சேரணும் அப்படின்னா மலபார் ப்ரிஃபர் பண்ணுங்கள். வேறு எதுலையாவது இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஜாயலுக்காஸில் கூட விசாரித்தோம். பட் அதே ஜிஆர்டியில் இருக்க அதே ஸ்கீம் தான் சொன்னாங்க, அதனால் நாங்கள் போடலை. பட் இது ஓகேவாக தோணுச்சு அண்ட் டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நாங்கள் போட்டுட்டேன். ஸோ இதை விட நல்ல பெட்டர் ஸ்கீம் உங்களுக்கு எங்கேயாவது தெரியும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம மூச்சு வாங்குறேன், இதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.